கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறை மூலமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அப்படி என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, தள்ளுவண்டி கடைகள் அனைத்துக்கும் FSSAI சான்றிதழ் கட்டாயம் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவிப்பு விட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தள்ளுவண்டியில் வைத்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் அனைத்து வகையான கடைகளுக்கும் இந்த சான்றிதழ் கட்டாயம் என சொல்லியிருக்காங்க. இந்த உரிமம் இல்லாத கடைகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சார்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்னென்ன கடைகள் இதுக்குள்ளே இந்த வரம்புக்குள்ளே வரும்னு பார்த்திங்கன்னா, பானிபூரி கடை, வடை போடுற கடை, வடை, சூப், சிக்கன் பக்கோடா உள்ளிட்ட போன்ற சின்ன சின்ன உணவு விற்பனை செய்கின்ற, சாப்பாடு வச்சு விற்பனை செய்கின்றவங்க கூட இதில் உரிமையாக பெற வேண்டும் என்பது உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த FSSAI சான்றிதழ் பெறாத கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்டிஃபிகேட் எங்கெல்லாம் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மூலமாக நம்மளே பண்ணலாம். அப்படி இல்லை சேவா மையங்களில் போனீங்கன்னா இலவசமாக உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் சொல்லியிருக்காங்க. உரிமை பெறாத கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் ஆரோக்கியம் மற்றும் உணவு தரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகளையும் விற்பனையாளருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும், தள்ளுவண்டி கடை விற்பனையாளருக்கு உரிமம் பெற்றுள்ளார்களா என்பதை கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமயா 360 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.